ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சரக்ஸ்டேஸ் கிச்சன் பிளாக்ஸ். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 கப் அளவுக்கு பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சிக்கனில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே மல்லித்தூள், கரம் மசாலா, காஷ்மீரி மிளகாத்தூள் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுவும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எதுவும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாமே சிக்கன்ல நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது ஒரு 1/2 hour இது அப்படியே மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு குக்கர்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். இதுல ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் அன்னாச்சி பூ, 2 நட்சத்திர சோம்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்மெல் வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுவும் இதுல சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் 2ஆ கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இப்ப இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வரணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன். அதுவும் இதுல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஒரு தக்காளி பழமா எடுத்துக்கோங்க, அதான் நல்லா இருக்கும். அதுவும் நீல வாக்குல கட் பண்ணி இதுல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த சிக்கன் இதில் சேர்க்க போகிறோம். சிக்கன் சேர்த்துட்டு தக்காளி, வெங்காயம், சிக்கன் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து எண்ணெய் தனியா பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ எண்ணெய் தனியா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இதுல நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு சிக்கனும் அரிசியும் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தண்ணி சேர்க்க போறோம். 1 கப் அரிசிக்கு நான் 3 கப் தண்ணி சேர்க்கிறேன். சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். இது 4 விசில் விட்டா போதும், சூப்பரா வெந்து வந்துடும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பிரியாணி வேகிற கேப்ல ஸ்பெஷல் தயிர் பச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு கப்ல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே தயிர் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வெள்ளரிக்காய் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதுவும் இதுல சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் பொடியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கேரட் பொடியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், ஸ்பெஷல் தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரியாணி பாருங்க சூப்பரா வெந்து வந்துருச்சு. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாப்பாடு குழைவும் இல்லை, அடிப்பிடிக்கவும் இல்லை, செமையா வெந்து வந்திருக்கு. இது கூட சைட் டிஷ்க்கு சிக்கன் 65 செஞ்சிருக்கேன். அதுவும் அப்புறம் நம்ம ஸ்பெஷல் தயிர் பச்சடியும் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.